வணக்கம். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கு முயற்சி நடக்குதா? அதிமுக தலைமையோடு திரு செங்கோட்டையனும் வேலுமணியும் முரண்பட்டு நிற்கிறார்களா? இப்படியெல்லாம் செய்திகள் கடந்த ஒரு வாரமாக உலா வந்து கொண்டிருக்க, இதற்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நெருப்பில்லாம புகையுமா? இப்படியெல்லாம் பேச்சிருந்த நிலையில் அதிமுகவின் சார்பாக திரு ஆர்பி உதயகுமார் பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு நான் பேசுகின்றேன். இந்த பிரிவுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர் ஓபிஎஸ். அவரெல்லாம் மீண்டும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷ பரீட்சைக்கு இயக்க மட்டுமல்ல, தொண்டர்கள் தயாராக இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, சரி அவர் சொல்லிட்டார், வேலுமணி அமைதியாகத்தானே இருக்கிறாரு, ஏதோ இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில் வரைக்கும் முணுமுணுக்க வேலுமணியும் அமைதி கலைத்து விட்டார். நாங்கள் எந்த பிரிவும் பிளவும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, எடப்பாடி பழனிசாமியும் திரு வேலுமணியும் ராமர் லட்சுமணர் போல செயல்படுறாங்கன்னு திரு ஆர்பி உதயகுமார் சொல்ல, லக்ஷ்மணரே ராமருக்கான விசுவாசத்தை மீண்டும் இன்னைக்கு வெளிப்படையாக உறுதி செஞ்சிட்டார். அதாவது வேலுமணி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எங்களுடைய விசுவாசம், அவர் தலைமையில தான் நாங்கள் 2026 ஆட்சி பிடிக்கிறத நோக்கி நாங்கள் செயல்பட்டு இருக்கோம், இப்படி செய்தி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நெருப்பில்லாம புகையுமா அப்படின்னு இன்னும் கேள்விகள் சிலர் எழுப்ப, திட்டவட்டமாக யார் சம்பந்தப்பட்டு இந்த செய்திகள் வந்துடுச்சோ அவங்களே மறுத்துட்டாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் செய்து. ஜூன் 4க்கு பிறகு அதிமுக என்னெல்லாம் நடக்கும் பாருங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சில தலைவர்கள்லாம் கூட கருத்து கடந்த வாரம் சொன்னது, ரகுபதி உள்ளிட்டோர் சொன்னது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்தார் தலைமை மாற்றம் வரும் அப்படின்னு. இப்படி அதிமுகவை சீண்டி கடந்த ஒரு 2 மாதங்களாக, அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்க, அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஆ இந்த தலைப்பில் வாதிக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு டிடிவி தினகரன், அமமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர் திரு முஸ்தபா அவர்கள், டாக்டர் சுமன் சீராமன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் முன்னாள் எம்பி திரு கேசிபி அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட திரு மணிகண்டன் அவர்கள் இணைகிறார்கள். திரு மணிகண்டனுடைய ஆத்ம நண்பர், அவருடைய உயிர் சிநேகிதர் கவிஞர் கண்ணன் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரு கண்ணன், சிரிக்கிறீங்க, சிரிக்கிறதுக்கான நேரமா? கடந்த வாரம் இந்த நேரத்தில் என்னெல்லாம் சொன்னீங்க? வேலுமணி சொல்லுவாரா, மைக்கில் சொல்லுவாரா, ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சா போதுமா? பாருங்க என்னமோ நடக்குது, யாரெல்லாம் வரப்போறாங்க, எங்கள் அண்ணன் எல்லாம் செய்ய போறாரு அப்படின்னீங்க. ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்ச, கதவை இருத்தி மூடிட்டாங்க. வேலுமணி பேரை இழுத்து நீங்க சொன்னீங்க, அவர் திட்டவட்டமாக மறுத்துட்டார். உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கீங்க? மறுக்கிறீங்களா? டு ஈட் பேக் யுவர் வேர்ட்ஸ். தரணியங்கும் தமிழ் பார்க்கும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். இரட்டை குழல் துப்பாக்கியாக எங்க அண்ணன்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னது யாரு? ராமர் லட்சுமணன் இல்ல, புரட்சி தலைவி அம்மாவாகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவுமே எங்கள் அண்ணன் யூபிஎஸ் அவர்களும் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னது யாரு? இதே நம்ம அண்ணன் உதயகுமார் தான். அது போக அதிமுகவிற்கு விஷ பரீட்சை இல்லை, இது அதிமுகவுக்கு விஷ விதையவே தூவுனது யாரு? உதயகுமார் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில கட்சி அழகா போய்கிட்டு இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஐயா ஓபிஎஸ் தலைமையில ஆட்சி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திருமதி சசிகலாவை நியமிச்சுதான் நினைவு எனக்கு, கரெக்ட் பண்ணுங்க. ஆட்சிக்கு தலைவர் சசிகலாவா, கட்சிக்கு தலைவர்? ஆட்சி, ஆட்சியும் கட்சியுமே அவர் வசம்தான் இருந்துச்சு. அவர் தான் சசிகலாவிற்கு பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளருக்கு முன்மொழிந்தார். அதுவரைக்கும் இந்த கட்சியவும் ஆட்சியவும் வழிநடத்தியவர் ஓபிஎஸ் தான். அது போக என்ன சரி உங்களுக்கு தெரியாததா? 2001 அப்படியா கட்சி ஆட்சி 2 வித்தியும் ஓபிஎஸ் தான் வழி நடத்தினார். திருமதி சசிகலாவே அவர் தான் நியமிச்சாராம். இல்ல சசிகலா அம்மாவை தான் பொதுச் செயலாளர் இருந்தாங்க, அவங்க தான் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக. சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளரை நியமிக்கிற வரைக்கும் சசிகலா என்ன பொறுப்புல இருந்தாங்க? அவர் 2 நாள் ஒரு வேக்வாம், 2 நாள் வேக்வாம் இல்ல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் கூட தான் வேக்வாம் இருந்தது. அதுக்கு என்ன பண்ண? அதாவது அந்த அப்ப மட்டும் இல்ல ஹரி, 2001 கிட்டத்தட்ட 3-4 மாத காலம் சிறைக்கு போகும்போது 6 மாத காலம் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்தினது யாரு? அம்மா அவர்கள் ஒப்புதலோட ஐயா ஓபிஎஸ் தானே நடத்தினாரு. ஓஹோ, சரி, ஓகே, விஷயத்துக்கு வந்துருவோம்.
அந்த அந்த சூழ்நிலையில ஆட்சியும் கட்சியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அதிமுகவுல முதலில் விஷ விதைய தூவியவர் இந்த உதயகுமார் தான். அதாவது சசிகலாவை தலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து விஷ விதைன்னு சொல்றாரு பாய். இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் பிரதானமாக குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர் ஆர்பி உதயகுமார் சொல்ல வர்றாரு. ஓஹோ இல்ல அது எதை சொல்லி சொல்றாரு பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல சுமுத்தா பிறந்த பார்ட்டியை வந்து குழப்பத்துல கொண்டு வந்து ஆர்பி உதயகுமார் தான். ஆர்பி உதயகுமாருக்கு சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆர்பி உதயகுமார் பணி போறல எப்பவுமே வந்து ஓபிஎஸ் வந்து ஓரம் தள்ளி விட்டு ஆர்பி உதயகுமார் முன்னிறுத்த வேண்டும் என்றது அவரோட நோக்கம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்யறார். ஓபிஎஸ் மீண்டும் வந்து சேர்ந்தால் ஆர்பி உதயகுமார் வந்து ஓபிஎஸ்க்கு கீழே தான் இருக்கணும் அந்த சவுத் மண்டலத்தில். அதனால ஆர்வி உதயகுமார் வந்து மீண்டும் வந்து ஓபிஎஸ் இணைய மாட்டார் என்று சொல்றார். அப்படியா கவிஞர்? அதுதான் கரெக்ட். அப்படித்தான் முஸ்தபா சரியா புரிஞ்சிருக்கிறாரு. ஹரி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாரு, அப்படின்னா சுவாரஸ்யமா இருக்கும். அது நல்லதுதான். அதாவது ஹரி அதிமுகவுக்குள்ள சசிகலா அவர்கள் நான் பொதுச் செயலாளராகத்தான் வருவேன்னு அவங்க விரும்பல, நிறைய நபர்கள் விரும்புனாங்க. அந்த அம்மா கட்சியும் ஆட்சியும் போய்கிட்டு இருக்கட்டும், இதுக்கு இடையில ஐயா நடராஜன் அவர்களே ஓஎஸ் கார்டன் வாசல் நின்னு சொன்னாரு, இப்போதைக்கு ஓபிஎஸ் மாற்றவோ இந்த கட்சியினுடைய குழப்பத்தை புதுசா உருவாக்கவோ எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஐயா நடராஜனே சொன்னாரு. ஆனா விடாப்பிடியா அதிமுகவுக்கு விஷ விதைய தூவி கட்சிக்குள்ள ரெண்டு குறிப்பா மாத்தி சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் குறிப்பிசத்தை உருவாக்கி இந்த கட்சியை ரெண்டா ஆக்குவதற்கான மூலவித விஷ விதைய தூவுனது அன்றைக்கு உதயகுமார். போக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆன உடனே விசுவாசத்தின் விளக்க உரை, விசுவாசத்தவே நாங்கள் ஐயா ஓபிஎஸ் தான் கத்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் சசிகலாமாவுக்கு சொல்லி சசிகலாமா போய் தியாக தலைவி போல் எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது அவங்கதான் சொல்லி அப்புறம் சசிகலாமா சிறைக்கு போகும்போது அண்ணன் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் தினகரன் போல் எங்களுக்கு பராக்கிரமசாலி இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது அவருக்கு சொல்லி அதிமுக இப்ப இந்த 2016 இருந்து மாத்தி பேசின கணக்கெடுத்தா யாருமே தப்ப மாட்டாங்க. ஓபிஎஸ் மாத்தி பேசுறது இல்லையா? இபிஎஸ் ஆட்சி ஊழல்னாரு, அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில சேர்ந்தாரு, அவர் தான் சிறந்த தலைவர்னாரு, அதுக்கு பிறகு ஊழல் நடந்துச்சு, இங்க கொடநாடு கொள்ளை நடந்துச்சு அப்படின்னாரு. இப்படி மாத்தி எல்லாருமே பேசிருக்கீங்க. பேசாத ஆளே கிடையாது. உதயகுமார் பேசிருக்காரு, நீங்க பேசிருக்கீங்க, கண்ணஞ்சி பேசிருக்கீங்க, ஓபிஎஸ் பேசிருக்காரு, எல்லாரும் பேசிருக்கீங்க. சோ அது ஒரு அழகா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஓபிஎஸ் பேசினது ஒரு குற்றச்சாட்டு, ஓபிஎஸ் பேசினது கோடநாடு கொலை கொள்ளை நிகழ்வு மாத்தி எல்லாரும் பேசுறீங்க. அது ஒரு அழகா வச்சுக்க வேண்டாம். அடுத்து அதாவது மாத்தி பேசுறது வேற, மாத்தி சால்ரா கட்டுறது வேற. உதயகுமார் பண்ணது எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. இல்ல உதயகுமார் சசிகலா தியாக தலைவி நீங்க, அப்புறம் அவங்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினீங்க, அப்புறம் திருப்பியும் அவங்க மேல சில குற்றச்சாட்டு சுமத்தினீங்க, அப்புறம் நான் எங்க சுமத்தினேன் நீங்க. இன்னைக்கும் சொல்றோம் அந்த கருத்துல மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ள போக கூடாதுன்னு அன்றைக்கும் நிலைதான் இன்றைக்கும், இன்றைக்கு நிலைதான் என்றைக்கும். இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சசிகலா அவர்களின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் கட்சி போக கூடாதுன்னு நினைச்சமே ஒழிய சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்தமா ஒளிஞ்சு போகணும்னு நாங்க ஒரு காலமும் நினைச்சோம். இப்ப என்ன பிரச்சனை திருப்பி? அதாவது இப்ப கட்சி இப்ப ஒன்றா சேரணும், ஒன்றா இணையணுங்கிறது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய நிலைப்பாடா இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க போன வாரம் என்ன சொன்னீங்க? வேலுமணி தான் விரும்புறாரு. நீங்க இல்லையே, அவர் தெளிவா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார், எவ்வளவு விசுவாசமா இருக்கிறார். 1980 அதிமுக பாராளுமன்றத்துல தோல்வியை சந்திச்ச உடனே அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கூட்டப்பட்ட பொதுக்குழுல நாஞ்சிலார் அருமையா பேசலாம். 4 மணிக்கு புரட்சி தலைவர் தான் எங்களுக்கு ஒன்று, மற்றவர்கள் எல்லாம் சைவர், அவரை தவிர வேற ஆட்களே இல்லைன்னு சொன்னவரு 6 மணிக்கு அறிவாலயத்துல போய் ஐயா கருணாநிதியை போய் சந்திச்சிட்டாரு. அதே போல கருணாநிதி அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கிருச்சு, இதோ அறிவாலயத்தை நோக்கி வைகோ சென்று கொண்டிருக்கிறான்னு சொன்னா வைகோ வண்டி போயஸ் கடை நோக்கி எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்களா? அவர் நீங்க சொன்னதை சீரியஸா எடுத்துக்காதீங்கிறீங்களா? எப்பயுமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நடைமுறை ஒன்று, பேச்சுவார்த்தை நடப்பது ஒன்று. என்ன நடக்குது? என்ன எல்லாம் நல்லதாவே நடக்கு, நல்லதா நோக்கியே நடக்கு.
அதிமுக ஒன்று இணையணும் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகிகளும் இன்க்ளூடிங் பழனிசாமி உட்பட ஒன்று இல்லைன்னா நம்ம தெருவுல போயிருவோங்கிற சிந்தனைக்கு வந்துட்டதாகவே எங்களுக்கு தகவல். ஓகே திரு மணிகண்டன், நான் கேட்கலாம் திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. நீங்க இங்க கருத்துக்களா பிரஸ் மீட்ல சொல்றதை வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சில அனெக்டோட்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். சோ இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அது செய்திகளை முந்தி தருவது தினத்தந்தி, செய்திகளை முந்தி தருவது தந்தி டிவி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே எப்படியோ நீங்க மோப்பம் பிடிச்சிட்டீங்க. அதாவது மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய முதுபெரும் தலைவர் திரு செங்கோட்டையன், இளைய இன்றைய எழுச்சி நாயகர் திரு எஸ்.பி. வேலுமணி இவர்களுடைய பெரும் முயற்சியில மரியாதைக்குரிய ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் என்னை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு 3 நாளைக்கு நெடுஞ்சாலை நகர் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தப்ப பக்கத்துல அது இருந்து பார்த்தேன். நாளைக்கு செயற்குழுல அதை பத்தி பேசி திரு பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்த்த போறாங்க அப்படிங்கறது உங்க தந்தி டிவி மூலமா நான் ஒரு ஸ்கூப் நியூஸா சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஷோ முடிஞ்சிருச்சு போலாமா? ஷோ முடிஞ்சிருச்சு போலாமா? கண்ணன் சார் கிளம்பலாமா? அதாவது கொடுப்பாரு அடிக்கடி அவர் 2 புலிஸ் கொடுக்கறதுல வல்லவர், அது தெரியும் நம்மளுக்கு. அதாவதுங்க ஒண்ணு சொல்லிடுறாரு, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கையில பச்சை குத்திக்கிட்டு அதிமுகவுடைய தொண்டரா இருந்தவரு ஏதோ ஒரு மன விரக்தியின் காரணமா சுயேட்சையா போய் ராமநாதபுரம் சின்னத்துல நின்னு நான் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய துரோகத்தை குறிப்பிட்டு ராமநாதபுரம் பன்னீர்செல்வம், அதாவது 5 பன்னீர்செல்வத்துல 3வது இடத்துல நின்னார டீ கிளாஸ்ல நின்ன பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு. அவருடைய மன்னிப்பு அநேகமாக நாளை ஏற்கப்பட்டு இன்னும் 2 நாட்களில் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் முறைப்படி இணைவார். இதுதாங்க நான் சொன்ன தகவல். நான் என்னங்க டூப் நியூஸ் சொன்னப்ப சரியா போச்சுங்களா? நான் சொன்னேன் நீங்க மத்த பன்னீர்செல்வத்தை தான் நீங்க நிறுத்திருக்கீங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. ஒப்புதல் அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணி கட்சி ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே போய் நான் சொல்றேன். நீங்க யார கேக்குறீங்க? நான் சொல்றது ராமநாதபுரம் ஐயா மரியாதைக்குரிய சின்னத்தில் நின்னாரு அவரை சொன்னேன். நீங்க யாரு? நம்ம தேனி பன்னீர்செல்வம் சொல்றீங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, அவருக்கு வாய்ப்பே இல்ல. அது ஃபைல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சவரு ஒரு முறை சின்னத்தை முடக்கிட்டு 2வது தடவை முடக்கிறதுக்கு பாஜகவோட சேர்ந்து சதி பண்ணவரு, கட்சியை என்னென்ன வழியில கேவலப்படுத்தணுமோ அத்தனை வேலையும் பண்ணவரு, கருணாநிதியை புகழ்ந்தவரு, அவரு மகனை புகழ்ந்தவரு, 2 கோடி தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிக்கிறார். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நீங்க சொல்ற தேனி பன்னீர்செல்வத்தை ஒருவேளை தாயுள்ளத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சு அவர் கட்சியில சேர்த்தினார்னா இந்த கட்சியில இருக்கிற 2 கோடி தொண்டனும் அந்த கட்சியை விட்டு அந்நியப்பட்டு போயிடுவான். அவ்வளவு பெரிய கொலைபாதக துரோகத்தை பண்ண அந்த தேனி பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் அதிமுகவில் சாப்டர் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கறது தான் உள்ளபடியே நிலைமைங்க. அதே மாதிரி கண்ணன் சொன்னதை ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா கண்ணனுடைய ஆதங்கம், ஏப்பா அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேக்குற புலவர, இந்த 4 பேர் இருப்பீங்க எங்கப்பா பெங்களூராரு? தந்தி டிவியோட இது காலையில தான்பா பார்த்தேன் யூடியூப்ல 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல பாத்துருக்காங்க. நேத்து போட்டு எல்லாம் பட்டவர்த்தனமா உடைச்சு பட்டைய சாத்திட்டாரு. 4 பேர் தான் இருந்தீங்க, அதுல ஒரு டயர் கலந்துக்குச்சாட்டு இருக்குது. இப்ப அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதே மாதிரி அவர்கிட்ட ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் அதிமுக மீண்டும் போய்விடக் கூடாது. நீங்க கணக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எதுவும் சொல்லிருக்காரு, சி.வி. சண்முகத்தை போர்க்குடி தூக்க போறாருங்கிறாரு. அவர் பொன்னையன் அட்வைஸ் பண்றாரு எல்லாரும் சேரணுங்கிறாரு அவர். அதாவது அதாவது முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்குங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் பழனியில் இருக்கிற பழனிசாமி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி முழுவதுமா நான் சரணாகதி அடையிறேன்னா சொல்ல முடியும். அதுக்கு அப்படி போற வழியில இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போவாருங்க. நான் கண்ணனுக்கு ஒண்ணு சொல்றேன், கண்ணனுடைய கருத்துல உடன்படுற குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் மீண்டும் அதிமுக போயிடக்கூடாது அப்படிங்கறது 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி சசிகலாவுடைய கைக்கு அந்த குடும்ப ஆதிக்கத்துல அந்த கட்சி போயிடக்கூடாதோ அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவருடைய 2வது மகன் எம்பி, மகன் பாத்தீங்கன்னா அரசியல்ல அவருடைய தம்பி இந்த மாதிரி குடும்ப அரசியல் செய்த தேனி பன்னீர்செல்வம் என்ற முன்னாள் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தோட குடும்ப ஆதிக்கத்துல அதிமுக போயிடக்கூடாதுன்னா அதிமுக பொதுக்குழு ஏகமனதா செஞ்ச துரோகத்தெல்லாம் கணக்குல எடுத்து தூக்கி வெளியேறியது. அதனால
சசிகலாங்கிற குடும்ப அதிகத்துக்கு வெளியே அதிமுக போகக்கூடாதுன்னு இந்த கட்சியை காப்பாத்தின சாமி எடப்பாடி பழனிசாமி. பன்னீர்செல்வம் என்ற இன்னொரு குடும்ப நபரின் கீழ் இந்த கட்சி போயிடக்கூடாதுன்னு அதிமுக காத்தின சாமி எடப்பாடி. கண்ணன் பதில் சொல்லுங்க, நான் மற்றவங்கள்ட்டையும் போகணும். அதை தாண்டி உங்க அமைப்பிலே பிரச்சனை இருக்கு போல இருக்கே. திரு புகழேந்தி சொல்றாரு, நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், கோப்பா கிருஷ்ணன் நினைக்கிறாரு, ஜெயஸ்ரீ பிரபாகர் நினைக்கிறாருன்னு ஆதங்கமா கொட்டி திக்கிறாரு. ஜேசிடி பிரபாகரனோ கூப்பா கிருஷ்ணனோ அண்ணன் புகழேந்தியோ என்ன நினைச்சாங்க? இந்த கட்சி ஒன்றிணையணும், ஒற்றுமைப்படணும், இன்னும் வலுவா இருக்கணும், வலுவான கட்சியா மாறணும் தான் நினைக்கிறாங்க. பழனிசாமி மாதிரி, சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, தொடர் தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும் பதவியில இருந்தா போதும், மற்றவங்க யாருமே பதவியில இருக்க கூடாது, யாரெல்லாம் இந்த கட்சிக்கு விசுவாசமா தப்புன்னு எல்லாம் தப்புங்கிறாரு. எல்லாரையும் வேற கூட்டி சேர்த்துக்கிறாரு. எல்லாரையும் வேற கூட்டி சேர்த்துக்கிறாரு. நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறோங்கிறாரு. பன்னீர்செல்வம் பண்ணதெல்லாம் தப்புங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் அந்த ஒரு 14 தொகுதியில நின்னுக்கணும், 14 வேட்பாளர்களை போட்டிருக்கணுங்கிற மாதிரி அவர் ஆதங்கத்தை சொல்றாரு. அண்ணாமலைக்கு அடிபணிறாருங்கிறாரு. அவருடைய உணர்வுகளுக்கெல்லாம் நாம உணர்ச்சி வசப்பட முடியாது கரி, அது நம்ம வேலையும் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஏற்படும். பாருங்க, உங்க ஆட்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, வேலுமணியோ செங்கோட்டையனோ உணர்ச்சி வசப்படாம தலைமைக்கு கீழே இருக்கிறாங்க. அதாவது இவர் உணர்ச்சி வசப்பட்டதை பட்டவர்த்தனமா மீடியாவுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அவங்க உணர்ச்சி வசப்பட்டதை பட்டவர்த்தனமா தெரியல. மணிகண்டன் திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. மத்தவங்கள்ட்ட இல்லைங்க, இருந்ததே 4 டயரு, அதுல ஒரு டயர் புடுங்கிட்டு போயிடுச்சு. கூப்பா கிருஷ்ணன் எங்கெங்க போயிட்டாரு? இத்தனை நாள் வேலுமணி எங்கேன்னு கேட்டாங்களே, வேலுமணி இன்னைக்கு மணிமணியா வந்து மீடியாவுக்கு முன்னாடி சொல்லிட்டு என் தளபதி என் சாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார. அண்ணன் கூப்பா கி எங்கே போனார்? அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் எங்கே போனார்? பலாப்பழம் பன்ருட்டி எங்கே போயிட்டு? நீங்க உங்க பலாப்பழம் பழுக்க போறதில்ல, பலாப்பழம் எந்த காலத்திலயும் புளித்துதான் போகுது, அது வேற. ஆனால் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ன மாதிரி இவங்கள ஒரு அம்மா பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லி கேஸ் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்குது. ஒருமையில பேசாதீங்க, வார்த்தைகளை கவனமா இருக்க, மரியாதையோட கண்ணியத்தோட எல்லாரையுமே. நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிட்டு இல்லாத ஊருக்கு இவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாத கூட்டத்தில் அசைக்க முடியாத தலைவரா இவரு ஒரு பக்கம் விரும்புற இவங்க பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு ஏங்க இவங்களை சேர்த்தனா, இந்த 2 பேர்த்தையும் சேர்த்தனா அதிமுக 2 ஓட்டு வருங்க. நான் ஒத்துக்கிறேங்க, பன்னீர்செல்வம் ஓட்டு 1 வரும், அந்த அம்மாவோட ஓட்டு 2 ஓட்டு வரும். 2 கோடி ஓட்டு போயிருமே இரட்டலை விட்டு. 20 செகண்ட்ஸ் நான் பிறகு மற்றவங்கள்ட்ட போறேன். நான் பட்ட வருத்தமா ஒரு சவால் விடுறேன் மணிகண்டனுக்கு. உண்மையிலே மணிகண்டன் சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, இவ்வளவு வாய்களையே பேசுறதெல்லாம் நடைமுறையில நடக்கிறதா இருந்தா, 2 கோடி பேர் சொல்றாரு பழனிசாமி சொல்றது, 2 கோடியே 6 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு கணக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் 2 கோடி 6 லட்சம் வேண்டாம், புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்த மாதிரி 1 கோடியே 65 லட்சம் வாக்குங்கிறது சராசரியா அதிமுகவுக்கு விழுந்துச்சு. இந்த 1 கோடியே 65 லட்சம் வாக்குகள் வேண்டாம், 1.5 கோடி வாக்கு வாங்கிட்டா பழனிசாமிய தலைவன் ஒத்துக்கிடுவோம். இல்லன்னா பழனிசாமி தருதலன்னு ஒத்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை பத்தி கண்ணியமா பேச நீ வாய மூடு. இல்ல ஒருமையில பேசக்கூடாது. நீ வாய மூடு. இல்ல எல்லாரும் கவனமா இருங்க. ஆள் இல்லாத கால் இல்லாத நிழல் இல்லாத அரசியல் பச்சோந்தி பன்னீர்செல்வம். இல்ல அரசியல் கொலைவன் பன்னீர்செல்வம். both of them off the screen. டாக்டர் சுமந்த் on screen. ஓகே. இல்ல நோ கடுமையான கண்டனங்கள். வார்த்தைகள கவனமா இருங்க. வார்த்தைகள ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர் சுமந்த் வணக்கம். இப்ப இந்த மாதிரி வந்து நெருப்பில்லாம புகைமான்னு ஒரு பக்கம் சிலர் கேட்கறாங்க. இல்ல இது வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்குறாங்கன்னு. இஸ் ஆல் வெல் இன் ஏடிஎம்கே. ஹரி, முதல்ல இந்த டாபிக்க மீண்டும் தமிழ் மீடியா டிபேட் உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாத காலம் ஒரு காலகட்டத்துல ஓபிஎஸ் இபிஎஸ்னே அப்படியே இந்த டிபேட் உலகத்துல அதுதான் வந்து நம்பர் 1 டாபிக்கா இருந்தது. இன்று அது மீண்டும் வந்திருக்குன்னா அது நிஜமாவே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் எனிஹவ், இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வரும் வரை எதுவும் நடக்க போவதில்லை. தேர்தல் முடிவுகளை பொறுத்து அஇஅதிமுக என்ற கட்சி 25% அதற்கு கூடுதலாகவோ வாக்குகளை பெற்றால்
அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை, and I don't think அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் ஒருவேளை 20% கீழே வாக்குகளை பெற்று பாஜக அணிக்கு விட பின்தங்கி 3வது இடத்துக்கு பெரும்பாலான இடத்தில் ஒருவேளை அதிமுக சென்றால், அது நடக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ஒருவேளை அவ்வாறு நடந்தால் அப்பொழுது திரு எடப்பாடியினுடைய தலைமை மீது கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும். அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நெருக்கமா வாக்கு சதவீதம் வாங்கினாலோ இல்ல பிஜேபிக்கு குறைவா ஏடிஎம்கே அணி வாக்கு பெற்றாலோ அப்போ இந்த பிரச்சனைகள் எழலாம்னு நினைக்கிறேன். இப்ப இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா ஒரு 10 தொகுதிகள்ல சுமார் பாஜக வேட்பாளர்கள், பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 2வது இடத்துக்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 தொகுதிகளோ 27-28 தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர் தான் 2வது இடத்தில் வருவாரா என்று எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அது மாறி பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் 25 இடத்தில் 2வது இடத்தில் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்படும் திரு எடப்பாடியுடைய தலைமை. அது நடக்காது என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஐ எம் ஜஸ்ட் சேயிங், அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு ஒரு மோசமான தேர்தல் முடிவு வந்தாலே தவிர ஒரு பெரிய ஒரு இது எத்தனை இடங்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் 25% ஆர் அபவ் அண்ட் பாஜக கூட்டணியை விட கணிசமான சதவீதம் கூடுதலாக கணிசமான பெரும்பாலான இடங்களில் 2வது இடம் கிடைத்தால் அதிமுகவில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சம ஸ்ட்ரென்த்ல இன்னைக்கு எல்லாமே ஹைபோதசிஸ் தான். இன்னைக்கு பிஜேபி அதிமுகவும் சம ஸ்ட்ரென்த்ல இருந்தாலும் கூட சேலஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சம ஸ்ட்ரென்த்ல 22%, 24% இல்ல, அந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி வந்தால் அதுவும் வராது என்றுதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதிமுக 26-28% வாக்குகளை பெறுவார்கள் அல்லது 30% வாக்குகளை பெறுவார்கள். பாஜக கூட்டணி ஒரு 15-17, 18% வாக்குகள். அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அதிமுகவில் எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு 24, அவங்களுக்கு 22, 23 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை குறிவைக்கும், அவர்களை இழுக்க. அதுவும் அந்த பிரஷர் வந்து எக்ஸ்டர்னலா மவுண்ட் ஆகணும், உள்ளேந்து இம்ப்ளோட் ஆகாது, வெளியிலேந்து அதுக்கான முயற்சி நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும்ல. இப்போ வெளியில யாராவது ஒருத்தர் ஒரு அழைப்பு கொடுத்தால் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, நான் அங்க போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் பாஜக மத்தியில ஆட்சியில் மீண்டும் வந்தால் இன்னும் 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிதான் தொடரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த ஆப்ஷனை இந்த பிரச்சனைக்கும் இல்ல ஏதாவது ஒரு ரிவோல்ட் இருக்குமானால் இந்த நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா பாஜக நெருக்கமாவோ இல்ல பாஜக குறைவாவோ அந்த சூழல அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா பிஜேபி அதை இன்ஸ்டிகேட் பண்ணணும்னு கருதுறீங்க? பிஜேபி இன்ஸ்டிகேட் பண்ணாதான் அது நடக்கும். ஏன்னா வெறும ரேண்டமா அதிமுக விட்டுட்டு பெரும் எண்ணிக்கையில திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா திமுக ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல். அதனால எங்க போவாங்க? இப்போ அரசியலில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அங்க ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்க போவீங்க. ஓகே, சோ அதற்கு பாஜக ஒத்துழைத்தால். ஆனால் இதுல எல்லாத்திலயுமே ஒரு குக்கி இருக்கிறது. என்ன? இன்றைய சூழலில் திமுக அரசு மீது அதிருப்தி இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்பது இந்த தேர்தலில் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வெற்றி திமுகவுக்காக போடப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஓட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு ஸ்பிளிட் ஆப்போசிஷன்னாலேயும் பாஜக மீது இருக்கக்கூடிய தொடரும் அதிருப்தினால ஏற்படக்கூடிய வாக்குகள். அதனால அதிமுக ஒரு 30% வாக்குகளை பெற்றால் நிச்சயமாக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை அவர்கள் திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையேயும் தலைவர்களிடையேயும் வந்துவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு பெரிய ஒரு சரிவும் ஏற்படாது. ஓகே, திரு கேசிபி டாக்டர் சுமந்தோட அனாலிசிஸ்ல உடன்படுறீங்களா? உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ். அவர் சுமந்த் சொல்றதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதாவது திமுக எப்படி இருந்தாலும் 50% பக்கமா அந்த வாக்குகளை பெற்று விடுவார்கள். அவர் சுமந்த் சொல்ற கணக்குல
அதிமுக 30% எடுத்துக்கிட்டா கூட, பாஜக 15% எடுத்துக்கிட்டா கூட, சீமான் போன்றவர்கள் ஒரு 5-6% எடுத்துக்கிட்டா கூட, திமுக வந்து 45க்கு மேல 50க்கு உள்ள அந்த அளவுக்கு வாக்கு சதவீதங்கள் வந்து பெறுவாங்க. அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த சதவீத கணக்கை மட்டும் வாக்காளர்களும் தொண்டர்களும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை சீட்டு கன்வெர்ட் ஆகுது 40 தொகுதியில. இப்போ கூட சமீபத்தில் எனக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து பேசும் பொழுது சொன்னது 20 தொகுதிகளில் உறுதியாக நாங்கள் வந்து வெற்றியை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் வந்து சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒரு கணக்கு 20 ஆமா ஆமா 20 தொகுதிகளில் நாங்கள் வெற்றிகளை எதிர்பார்க்கிறோம். மிக குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியிலையாவது நாங்கள் வந்து வென்று விடுவோம். அது சேலத்தில் குறைந்தது ஒரு 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சொன்னாங்க. நான் என் கருத்தை சொல்லிட்டேன். 2 அல்லது 3 தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம் என்பதையும் நான் சொல்லிட்டேன். என் கருத்தை நான் சொல்லிட்டேன். ஒன்று. அப்ப இந்த தேர்தலில் உங்க கணிப்பு அவங்க கணிப்பு மேல ஓகே, அவங்க கணிப்பு 20, உங்க கணிப்பு 2-3 அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன் என்ன? இல்ல அதான் சொல்றேன். ஒரு 5 தொகுதிகளுக்கு மேல இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீதத்தை எல்லாம் விட்டுருங்க, தேர்தலில் வெற்றிகளை பெற்றால் நிச்சயமா அவர் வந்து அந்த தலைமை வந்து தொடரலாம். ஒருவேளை அதுக்கு கீழே 1-2 தான் அப்படின்னு வரும் பொழுது இந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்து கொஞ்சம் ஒன்றுபடுவது நல்லது என்கிற ஒரு நிலைப்பாடு வரலாம். அப்படி அந்த ஒன்றுபடுவதுங்கிற நிலைப்பாடு வந்தாலும் கூட அதுல தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் வேற கட்சி. அவர் தினகரனே தெளிவா சொல்லிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து திருப்பி அவர் அதிமுகவுக்குள்ள வரக்கூடிய எண்ணத்துல முதல்ல அவரே வந்து இல்லை. ஒன்று. இரண்டாவதாக திரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேர்தலில் ஒரு தவறு இழைத்து விட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பு. அவர் இப்ப வந்து தனியாக போட்டியிட்டு இருக்க கூடாது. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களது மனநிலை பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. அப்படி எதிராக இருக்கிற பொழுது அவர் பாஜகவோடு அணி அமைத்து அவரே களத்தில் இறங்கி போட்டியிடுவதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனா அதுக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, உதயசூரியனை திமுகவை வளர்த்த எம்ஜிஆரே உதயசூரியனுக்கு எதிராகத்தான களம் கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் திரும்ப திமுக போய் சேர்ந்தரணும்னு முயற்சிக்கல, தனி கட்சி கண்டு அந்த திமுகவை தோற்கடித்தார். அப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னார் அறிவிச்சிருக்கணும், நான் எந்த சூழ்நிலையிலும் திருப்பி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசையை நோக்கி நான் திரும்ப மாட்டேன். எம்ஜிஆரை போல நான் ரெட்டலை எடுத்து நின்னுட்டேன், ரெட்டலையை விட வலிமையான பலாப்பழத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன். நீங்க சொல்ற மாதிரி 20 சீட் வரலாம், 10 சீட் வரலாம், 5 சீட் வரலாம், 2 சீட் வரலாம், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு துணை கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஒருவேளை பன்னீர்செல்வம் வெல்றார், ஆனா அதிமுக எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் செய்யல அப்படின்னா அதுல ஒரு கிளேசம் உருவாகாதா? அதுல ஒரு அதுக்கு ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கலையா நீங்க? பன்னீர்செல்வம் வெல்றார், அதிமுக எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அவர் நின்றுட்டார், என்னங்க நடக்குது இந்த கட்சியில? பன்னீர்செல்வத்தை தவிர்த்து அவரோடு இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக இணைவாங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது பன்னீர்செல்வத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இணைவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய முன்னுக்கு பின் முரணான ஸ்டாண்ட். நான் சொல்றது இன்றைய நிலைப்பாடுகளை நான் சொல்லல. நாங்கெல்லாம் அவரோட அந்த தர்ம யுத்தம்னு பயணிக்கிற காலத்திலேயே பகல்ல ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து மீட்போம் அப்படின்ட்டு நைட்ல போய் தினகரனோட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பார். அப்ப அதாவது அந்த நம்பகத்தன்மை அவருடைய இதுங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு அன்றைக்கே. ரெண்டாவது அவருடைய அதிகமான பாஜக விசுவாசம், அதாவது தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய முடிவுகள், இதுக்கு அப்பாற்பட்டு பாஜகவினுடைய செல்லப்பிள்ளையாக அவர்கள் சொல் கேட்டு நடக்கிறவராக அவர் தன்னுடைய விசுவாசத்தை காட்டிட்டார். இதற்கு மட்டும் பதில் வாங்க. பாஜகவுமே கிட்டத்தட்ட இல்ல, இதற்கு பதில் வாங்குறேன். திரு கண்ணன் ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லுங்க. இந்த கருத்து உங்க அணியிலேயே இருக்கிறதா நீங்க நினைக்கலையா? இன்னும் ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஓகே, ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிட்டுமா? ஓகே கேசிபி சார். எஸ், கோ ஹெட். அதாவது ஒருவேளை பாஜகவே மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட நிச்சயமா அவர்கள் பன்னீர்செல்வத்தை வச்சு திருப்பி வந்து ஒரு பிளவோ ஒரு பெரிய ரிஸ்கோ அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க.
நிச்சயமா அவர்களது குறி வந்து சுகாதார விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி இப்படி வழக்குகளில் சிக்கி இருக்கிற அமைச்சர்களை நோக்கி தான் போவோம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட வேலுமணி போன்றவர்கள் மீண்டும் பாஜக அதிமுக உறவை புதுப்பிப்பதற்கு தான் முயற்சி செய்வாங்களே ஒழிய வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய ரிஃப்ட் வர்றதுக்கு சமீபத்தில் இன்னும் சில வருடங்களுக்கு அல்லது குறைந்தபட்சம் 2026 தேர்தல்கள் வரைக்கும் எந்த விதமான பெரிய வாய்ப்புகள் இல்லை. செங்கோட்டையன் எப்பவுமே போர்க்கொடி தூக்கக்கூடிய தலைவர் அல்ல. அப்படி அவர் போர்க்கொடி தூக்குறவராக இருந்தால் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் போர்க்கொடி தூக்குவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அன்றைக்கு வந்து அதை செய்ய தவறிவிட்டார். அவரால் அது வந்து வராது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல செய்யற தவறே, ஏன் எம்ஜிஆர் தோக்கலையா, அப்ப நாங்க இந்த தேர்தலில் தோத்துட்டா மட்டும் எப்படி தலைமை மாற்றம் வரும்பாங்க. எம்ஜிஆர் 8 தேர்தலில் தொடர்ந்து தோற்கல. அவர்கள் அடுத்து சொல்றது இல்ல ஜெயலலிதா அம்மா தோற்கலையா என்கிறாங்க. அப்ப ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு எம்ஜிஆரை பற்றிய புரிதல் இல்லையோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் எம்ஜிஆரை பற்றிய, அதாவது அவர்னா அவரோட பயணிக்கிறவர்களுக்கு எம்ஜிஆரை பற்றிய புரிதல்கள் வந்து குறைவாக இருக்கிறது. இந்த 8 தோல்வி மீண்டும் ஒரு 9வது தோல்வி என்கிற பொழுது அடுத்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோமா என்கிற அந்த அச்ச உணர்வு அதிமுக தொண்டர்களிடத்துல அதிகரிக்கும். அப்ப ஒன்றுபடணும், ஒரு கூட்டு தலைமை என்கிற அளவுக்காவது அழுத்தங்கள் வந்து மிக அதிகமாகும். சுமன் சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் வருகிற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. ஓகே, செங்கோட்டையன், வேலுமணி இவங்களெல்லாம் பத்தி ஒரு வாரமா வந்த செய்திகள்லாம் போய் அப்படின்னு அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. ஆல் இஸ் வெல் இன் ஏடிஎம்கே, எந்த பிளவும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏற்றுக்கிறீங்க தானே முஸ்தபா? இல்லை சார், அவங்க சொல்கிறதுனால அவர் வந்து எஸ்பி வேலுமணி வந்து இன்றைக்கி வந்து தானா முன் வந்து சொல்லிட்டார், அதனால் அங்கே பிளவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். என்ன கேட்டிங்கன்னா, இதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை வந்து பிரியும் போது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது இல்லை நாங்களாம் ஒன்றா தான் இருக்கிறோம், சேர்ந்தா இருக்கோம்னு சொன்னார். அடுத்த வாரமே அங்கே என்ன பிரச்சனை நடந்தது பார்க்க தான் செஞ்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலேயோ அரசியல் களத்திலேயோ ஆட்சி கட்டில் எப்படி வரும் தான் போராடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எப்படி தக்க வச்சுக்கலான்னு போராடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அதிமுக திமுக ஆட்சி கட்டில் இருக்கு, அண்ணா தலைமை பர்ஃபெக்ட்டா தக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னு தானே சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு எஸ்பி வேலுமணி வந்து என்ன பிரச்சனை இருக்கு? வேலுமணி திட்டவட்டமா மறுத்துட்டார். ராமர் லட்சுமணன் நான் இப்ப இல்ல, அவர் எதிர்காலத்துக்கும் சேர்த்து இதே தான் சொன்னாங்க சார். நாங்க 2 பேரும் இரட்டை கொலை துப்பாக்கி, நாங்க 4 வருஷம் அழகா ஆட்சி நடத்துறோம், நாங்க பாத்தீங்கன்னா அம்மா எம்ஜிஆர் வழியில் வந்தவங்க, எங்களுக்கு சிறப்பா இருக்கிறோம், ஃபெவிகால் அவரை யானை மாதிரி நாங்க ஒட்டிட்டு இருக்கிறோம் சொன்னவங்க தான் பிரச்சனை வந்துச்சு. அதிமுக நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு மாத்தி பேசுறது, நாளைக்கு மாத்தாம பேசுறது, 2 பேரும் சேர்ந்து பேசுறது, இது இயல்பு, அரசியலே இயல்பு இல்ல. அதிமுக நம்ம கடந்த காலத்தை பார்த்தது இயல்பு. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, தொண்டரோட மனநிலை அதிமுக ஆட்சி கட்டில இல்லையே. ஏற்கனவே 8 வாட்டி எடப்பாடி பழனிசாமி தோல்வி பழனிசாமியா இருக்கிறாரு. இன்னைக்கு 9வது தேர்தலில் சந்திக்கிறோமே, 9வது தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை நம்பி எந்த கூட்டணியுமே வரலையே. தேமுதிமுகவை தவிர கூட இருந்த பாமக இல்லையே, ஜான் பாண்டியன் இல்லையே, கூட இருந்த பாஜக இல்லையே. இப்ப பாஜக வேண்டாம் முடிவெடுத்தவர். அதுதான் சொல்றேங்க. நீங்க இதெல்லாம் களத்துல இருக்கும்போது அதிமுக வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் கேபி பழனிசாமி சொல்றோம், எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுது, எத்தனை தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. அப்போ அதிமுகவோட தொண்டரோட மனநிலை என்ன இருக்கும்? இப்ப பாஜக வந்து களத்தை இறங்கி பாஜக கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரு 10 இடத்துல 2வது இடத்துல வந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்துல பாஜக வந்துருச்சுன்ற மனநிலை அவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? தொண்டரோட மனநிலை ஒன்றிணைந்த அதிமுக வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தன் தலைமை பதவி வந்தால் மட்டும் போதும் நகர்த்திட்டு போகும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து தென் மாவட்டத்தில் இருந்து பிரச்சனை வந்துச்சு, அமைதியாக காத்தாங்க. வட மாநிலத்தில் இன்னைக்கு வந்து கொங்கு மண்டபத்தில் எடப்பாடி பகுதியை சார்ந்த பிரச்சனை. அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணியோ செங்கோட்டையனோ வந்து சொல்றாங்க. செங்கோட்டையன் கூட பதில் கொடுக்கல, எஸ்பி வேலுமணி கொடுத்திருக்கிறார். இது வந்து எந்த அளவு பிரச்சனை உள்ள வந்து லைட்டா அதிமுக என்ன சொல்ல மாட்டாங்க, இயல்பு தானே, இப்படியே போனா எப்படி இருக்கும், அதிமுக ஜெயிக்கணும்ல, கூட்டணியை நம்ம சரிப்படுத்தணும்ல, 8 தோல்வியை தேர்த்திருக்கிறோமா இல்லையா, நம்ம ஊரக உள்ளாட்சி தேர்தலை தோட்டம், உள்ளாட்சி தேர்தலை தோட்டம், சட்டமன்ற தேர்தல் தோட்டம், பாராளுமன்ற தேர்தல் தோட்டம், இந்த
பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் வேட்பாளராக நிற்கிறாரு. ஏன்னா அவர் யார் பிரதமர் வேட்பாளர் அடையாளம் காட்டல, மோடியையும் காட்டல, இந்த சைடு ராகுலையும் காட்டல. அவர் ஜெயலலிதா மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் பிரதமர் வேட்பாளர் களத்தில் நிற்கிறாரு. அண்ணன் களத்தில் நின்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி சின்னத்தை தொடர்ச்சியாக தோல்வி சொந்தமாக தள்ளும் போது அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்ற மாதிரி 2,06,00,000 பேர், இந்த 2,06,00,000 பேரோட மனநிலை எப்படி இருக்கும்? அதிமுக ஆட்சி கட்டில் வரணும்னு நினைப்பாங்களா? இல்ல அதிமுக பரவாயில்லைங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா 25%, 30%, 40% ஒரு கணக்கு சொல்றாங்களே, இந்த கணக்குள்ள வந்துட்டு அதிமுக வெற்றியில போயிரும் நினைப்பாங்களா? அது கிடையாதுங்க. இன்னைக்கு அதிமுக இல்ல சொல்ல முடிச்சிருங்க. இந்த அதிமுக பாராளுமன்ற தேர்தலை எப்படி சந்திச்சிருக்காங்க? எஸ்பி வேலுமணி 3 நாள் முன்னாடி பிரச்சாரத்துக்கு வர, அப்ப எஸ்பி வேலுமணி அந்த பகுதியில் எதற்காக 3 நாள் முன்னாடி பிரச்சாரத்துக்கு வர? எஸ்பி வேலுமணி எதை கண்டிக்கிறார்? ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம், நாளைக்கு ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்ப பயத்துல இன்னைக்கு புகையை வெளிப்படுத்துறாரா? இன்னொன்னு அதிமுக தேர்தல் களத்துல எந்த மாதிரி தேர்தலை கண்டாங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயவர்தனை விட்டுட்டு மிச்ச பேர்லாம் யாரும் முகம் தெரியாதவர்கள். அதிமுக எந்த அளவு தேர்தலை வந்து பிரச்சாரம் பண்ணுச்சு, எந்த அளவு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதிமுக தேர்தல் களத்துல எலெக்ஷன் நடக்கும் போது பூத் ஆபீசரே காணாம போன நம்ம பார்த்தோம். அப்ப இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய அம்மாவோட ஆட்சி நடத்துறோம், எம்ஜிஆரோட ஆட்சி நடத்துறோம் சொல்லக்கூடிய அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல திமுகவை எதிர்த்து களத்துல நிக்க ஒரு வேகமான அரசியல் களம் உண்டாக்கலன்னு சொன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி கொண்டு போறாரு? அதிமுக ஜெயிக்கணுமா, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகணுமா? இது அதிமுக ஜெயிக்கணும் தொண்ட விரும்பானா, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தொண்ட விரும்பானா? ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ஜமீன்தாரு 10 முதலாளிங்க நீங்க வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லலாம் நீங்க பொதுச்செயலாளராக கொண்டு வந்துட்டீங்க. நீ என்னதான் கொண்டு வந்தாலும் அதிமுக ஆட்சியில கொண்டு வர முடியுமா? சாமானிய தொண்டரின் கேள்வி கேட்கலாம். யூ கேன் கம் இன் எனி டைம். திரு சேலமணிகண்டன் பதில் சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு குரூஷியல், பெரிய அளவுக்கு டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. அதுவும் இந்த இது ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி, உங்களுக்கு வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், என்ன வேணா வரலாம். ஜூன் 4 தான் நமக்கு கிடைக்கும், பெரிய வெற்றி கூட கிடைக்கலாம், we don't know. பட் ஆனால் ஒரு கணிசமான வெற்றியை டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஜெயலலிதா கூட 2004 டெலிவர் பண்ணல, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 தோல்வி இல்லை. ஸோ இப்போ ஒரு 7-8 தோல்வியோட சேர்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸும் பார்க்கப்படும். ஸோ இதன் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு மற்ற கட்சிகளை விட டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், கட்சியை வந்து ஒரு வைப்ரண்டா வச்சுக்கிறதுக்கு அதிகம்னா மறுப்பீங்களா? ஹரி, இதுல ஒரு விஷயங்க ஒண்ணு சொல்லுவாங்க, வலிமையான ஒரு தலைவன் அமைந்து விட்டால் அந்த இயக்கத்தை வந்து வெற்றி தோல்வி பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து தோக்க போறாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. என்னுடைய கணிப்புப்படி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய யூடியூப்ல வந்து அரசியல் ஜோதிடர்கள் நிறைய பேரு எல்லாம் வந்து ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் 4ஆம் தேதியோட எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆபத்து, அவருடைய இதுக்கு அது இதுன்னு என்னமோ எல்லாம் அரசியல் ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க, பழனிமலையில பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட பொதுச் செயலாளரா பழனிசாமி இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல விரும்புறேங்க. ரெண்டாவது, கருணாநிதி அப்படிங்கிற இவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அரசியல் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய புகழ் வாய்ந்த, அவருக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவரால் ஜெயிக்க முடியல. அவர் கெஞ்சி பார்த்தாரு, கடைசியா புரட்சி தலைவர் இதுக்கு அமெரிக்காவுக்கு போறப்ப என் நண்பர் ராமச்சந்திரன் வந்த ஆட்சி அப்படியே கொடுத்தாரு, எனக்கு கொடுங்கலாம் கூட கேட்டு பார்த்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தோக்க போறோம் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு வலிமையான தலைவன் கிடைத்து விட்டால் அந்த இயக்கத்தை வெற்றி தோல்வி பாதிக்காது. ரெண்டாவதுங்க, யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஈரோடுல பண சுனாமி ஏத்து 28% வாங்கின ஒரு கட்சி நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் பர்சன்டேஜையும் கூட்ட போகுது, அந்த பர்சன்டேஜ் சீட்டாவும் மாறும் அப்படிங்கறது நான் ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கு. கேசிபி நான் உங்கள்ட்ட மீண்டும் வர மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா திரு கேசிபி. இல்ல, அதாவது கலைஞர் தொடர்ந்து தோற்றார், ஆனால் அவரே திமுகவினுடைய தலைவராக இருந்தார். அதுபோல எடப்பாடி பழனிசாமி என்பது திமுகவுக்கு பொருந்தும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ஜிஆரையும் ஒரு ஜெயலலிதா அம்மாவையும் தான் பார்த்திருக்கிறாங்க. தோல்விகளை காணாத இயக்கம் அதிமுக. அதனால வந்து கலைஞரை ஒப்பிடுவது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இதெல்லாம் தவறான உதாரணம். அப்ப அவர் வேணா திமுகவுக்கு போய் தலைவரா இருக்கலாம். அதிமுகவுக்கு ஒரு எம்ஜிஆரை போன்ற தலைவர் வேணும், ஒரு ஜெயலலிதா அம்மாவை போன்ற தலைவர் வேணும், வெற்றியை தேடி கொடுக்கிற தலைவர் வேணும். அடுத்து உதயகுமார் சொல்ற உதாரணமே தவறு. ராமர் லட்சுமணரும் காட்டுக்கு வனவாசம் போயிட்டாங்க, பரதன் தான் ஆண்டான். அப்ப 2026 யார் அந்த பரதன்? இதத்தான் உதயகுமார் சொல்றாரு. ஏன் ஜெயக்குமார் விட்டு உதயகுமாரை மாத்தினாங்க? ஜாதிய கணக்கா? அப்ப அதே ஓபிஎஸ் சமுதாயத்தை சார்ந்து உதயகுமார் பதில் சொல்லட்டும்ங்கிறதா?
ஏன் இப்ப எங்க இதுவரைக்கும் எடப்பாடியின் மனசாட்சியாக ஒலித்த ஜெயக்குமார் எங்க காணாம்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓட்டெல்லாம் காணாம போயிடுச்சு, ஓட் லிஸ்ட்ல காணான்னு. எப்ப எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு. அப்ப அந்த தோல்வி பயமோ தலைமை மாற்றம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்களா? அதிமுக தொண்டர்களது மனநிலையை பாதிக்குது. திரு மணிகண்டன், go ahead, continue. ஒண்ணு இல்லைங்க, இது சாதாரண விஷயம். அண்ணன் இவருக்கு கேசிபிக்கு எப்படி தெரியல. டாக்டர் ராமதாஸுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னா MRK பன்னீர்செல்வமோ மறைந்த வீரபாண்டி ஆறுமுகமோ தான் பதிலடி கொடுப்பாங்க. இதுதான் அரசியல் கணக்கு. அண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நான் அதை தெளிவுபடுத்துறேங்க. 2026 பாருங்க, ஆப்கி பார் எடப்பாடி சர்க்கார் தமிழ்நாடு சே, அதனால அதுக்கு கவலையே படாதீங்க. திருப்பி சொல்லுங்க. ஆப்கி பார் எடப்பாடி சர்க்கார் 2026, அதுல சந்தேகமே வேண்டாம். ஒண்ணு சொல்லிடுறேன் ஹரி, புரட்சி தலைவர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸோடு கூட்டணி தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில பெரிய விவாதம்லாம் நடந்துதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இறுதி முடிவு புரட்சி தலைவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரோ அதை அத்தனை பேரும் ஏத்துக்குவாங்க. 2வது புகழ்ந்து சொல்ற மாதிரி வரலாற்றை மாத்தி இன்னைக்கு அதிமுகவுக்கு வேற விதமா நெருக்கடி கொடுக்க அம்மா தோற்று இருக்கிறார். இது ஒண்ணு சொல்றதுல தவறில்ல. அம்மாவே இதுல பர்கூர்ல தோத்து போயிருக்காங்க. அம்மா காலத்தில் படுதோல்விகளை சந்தித்திருக்கிறோம். புரட்சி தலைவர் காலத்திலேயே பாராளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறோம். அதனால தோக்காத தலைவர்கள் வெற்றி தோல்வி காணாத இயக்கங்கள் இல்ல. வெற்றி தோல்வின்னு வரும். பட் ஆனா இப்ப எப்படி பார்க்கப்படும்னா 2016 இருந்து கணக்கெடுங்களேன். நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நிறைய தோல்விகள் ஸ்டேக்கப் ஆயிருக்கும் போது இங்க இந்த முறை டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்ல கூடுதலா. அதுவே எஸ்பெஷலி பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க 2% ஆரம்பிக்கிறாங்க இல்ல 3% ஆரம்பிக்கிறாங்க, அது எல்லாமே ஏற்றமா பார்க்கப்படும். நீங்க உங்கள்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கும்போது சின்ன சரிவும் கூட அது ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கப்படும். தொண்டர்கள் கேட்பாங்க, பாருங்க அவங்க வளர்றாங்க, நாளைக்கு அவங்க த்ரெட்டா வருவாங்க, இல்ல இன்னைக்கே த்ரெட் ஆயிட்டாங்க. வாஸ்தவமான பேச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, 2017 வரைக்கும் இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வங்கிறது பாஜகவோடு உறவும் திமுகவோடு கள்ள உறவும் வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்கன்னு சொன்ன ஒரு ஒருங்கிணைப்பாளராக வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கட்சி தோக்கதான் செய்யும். எடப்பாடி பழனிசாமியோட கவுண்ட் என்னன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த தோல்விக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் காரணம். அது ஒண்ணு சொல்லிடுறேங்க, எல்லாரையும் இணைந்து செயல்படலாம். முத்துசாமி சேர்த்துக்கலாம், KKSR சேர்த்துக்கலாம், திருநாவுக்கரசர், ஏவாவேலு, ரகுபதி, கண்ணப்பா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா? அதிமுகவில் திரு பன்னீர்செல்வத்தாலும் திருமதி சசிகலாவாலும் ஒரு ஓட்டு கூடுற தவிர எந்த ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், குக்கர் மக்கராகும், பலாப்பழம் பழுக்காது, தமிழகத்தில் தாமரை மலராது, சூரிய அஸ்தமனாகும், இலை துளிர்ப்பது உறுதி. 2026 ஆப்கி பார் எடப்பாடி சர்க்கார். ரைட். திரு கண்ணன் பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, இப்ப அவங்க பிஜேபி டாக்டர் சுமன் கிட்ட வரேன். சுமன் will have the last detailed word. திரு கண்ணன், இப்ப அவங்க பிஜேபி கூட்டணி வேண்டாங்கிறது தான் தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு அப்படிங்கிறார். அது ஏடிஎம்கே கேம்ப்ல பாக்குறோம், அதுல பெரிய அதுக்கு எதிர்ப்பெல்லாம் இல்ல. ஆனா உங்க கேம்ப்ல அதுக்கான எதிர்குரல்களை இப்பயே கேட்க முடியுது. அந்த நிலைப்பாடோட எவ்வளவு நாள் டிராவல் பண்ண போறீங்க? இல்ல அப்படி இல்ல, பிஜேபியை எதிர்க்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்ல. பிஜேபிக்கு ஏன் தமிழகத்தில் கெட்ட பேர் வந்துச்சுன்னா பழனிசாமிக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணதுனாலதான் தமிழகத்துல கெட்ட பேர் வந்துச்சு. அது போக திமுகவினுடைய திட்டமிட்ட சதி செயல்னாலதான் பிஜேபி வரக்கூடாதுன்னா அவங்க ஒரு பிரச்சாரத்தை ஒரு அஜெண்டாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் காங்கிரசும் செய்த கெடுதல் போல் பாஜக எந்த கெடுதலையும் தமிழகத்துக்கு செய்யல. இது பாஜக திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தியான விமர்சனமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா நாம கூட்டணியில இருக்கிறோம். கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள குளறுபடிகள் நிகழாம பாத்துக்கிறத ஒரு கூட்டணியுடைய தர்மம். கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ஒருங்கிணைப்பாளருக்கு நோக்கம் இல்ல. அது போக ஒருங்கிணைப்பாளர் என்ன கேட்டீங்க? இறுதி கருத்து, finish your thoughts. அதாவது அதிமுக ரத்தம் ஓடுகிறவன் அதிமுகவுடைய வெற்றியை பத்தி சிந்திப்பான். அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத அதிமுகவுடைய தோல்விக்கான பிம்பங்களா தோல்விக்கான உதாரணங்களா கொடுக்க முடியும். எப்படி அதிமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மன வேதனை, கஷ்டம். இந்த கட்சிக்காக உழைச்சு இந்த கட்சியை வெற்றி பெற வைக்கணுங்கிறது நோக்கம். ஆனா தொடர்ந்து தோல்விகளை நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஹரி, இந்த பழசுகளை எல்லாம் பேசுற புதுசா சொல்றேன். அதிமுக இந்த முறை பழனிசாமி தலைமையில இருக்கிற அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் 25 தொகுதிக்கு 3வது இடத்தை நோக்கி போகும்.
கிட்டத்தட்ட 10 இடத்துல 2வது இடத்துக்கு போட்டி போடும். 5 இடத்துல முதல் இடம் வந்துரும். டெபாசிட் வாங்குறதுக்கு சிரமப்படும். 20% வாக்குக்கு கீழே தான் இந்த கட்சி போகும். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரே பிம்பமா ஒரே காரணமா இருக்க போறது பழனிசாமியினுடைய தவறான தலைமையும் தவறான முடிவுகளும் தவறான போக்கும், ஒரு தலைவனுக்கான எந்த சிந்தனையும் இல்லாம, ஒரு ஒருங்கிணைப்புக்கான எந்த முயற்சியும் எடுக்காம தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிற தவறான முன்னுதாரணம் அதிமுகவை நிச்சயம் அழிவு பாதை உங்க ஆசை நடக்குமான்னு பாப்போம். அப்படி நடந்துருச்சுன்னா பழனிசாமியும் மணிகண்டனும் அதிமுக பத்தி பேசுறதே விட்டுறணும். ஒருவேளை பழனிசாமி வெற்றி பெற்றார்னா நான் பழனிசாமி பத்தி பேசுறதே விட்டுறேன். சிலுவம்பாளையத்துக்கு போயிடுறீங்களா? சேலத்துக்கு டிக்கெட் போட்டு வச்சிரோமா? சிலுவம்பாளையத்துக்கு நமக்கு வேலை இல்ல. பழனிசாமி தலைமையில இருக்கிற வரைக்கும் பழனிசாமிக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அது கட்சியும் இல்ல, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இல்ல. பழனிசாமி ஜெயிச்சுட்டா அவரை பத்தி பேசுறத நான் விட்டுறதுன்ற. டாக்டர் சுமந்த் ஹரி, ஒரே ஒரு பாயிண்ட். இந்த 10 இடங்களில் பாஜக 2வது இடத்தில் வரும் எல்லாம் சொன்னாங்க. ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2014 உங்களுக்கு பல இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துக்கு வந்தது. 2 இடங்கள்ல வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் அதனால ஆட்டோமேட்டிக்கா அது 2016லயோ அதுக்கு பிறகு வந்த தேர்தலையோ ஒரு மிகப்பெரிய ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிக்கல. இல்ல டாக்டர் நம்ம அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்தணும். அன்னைக்கு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கேசஸ் எல்லாம் இந்த 2 இயக்கங்கள்லயும் இல்ல. அதை தாண்டி அன்னைக்கு 2014ல லைன் ஷேர் தேமுதிக வருது, பாஜக ஒரு மைனர் ஷேர் தான். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு 10% 15% வாட் எவர் பர்சன்ட் அதுல லைன் ஷேர் பிஜேபியோட தான் இருக்கும். அது சைன் ஆஃப் growth. பிஜேபி இல்ல, பிஜேபியோடது இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு கணிசமான அளவுல இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு அவ்வளவு இருக்காது. பட் the point is சரி, நான் இந்த 10% வாக்கு வித்தியாசம் கூடுதலாக அதிமுக பெற வேண்டும். பாஜக கூட்டணியை விட ஒரு 10% கூடுதலாக பெற வேண்டும், குறைந்தது. ஏன்னா ஏடிஎம்கேல பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கே அதாவது என்டிஏ கூட்டணிக்குமான வித்தியாசம் 10% இருக்கணும்னு கருதுறீங்க? அதுல அது குறைந்தது இருக்க வேண்டும். இரண்டாவது, குறைந்தது 25 இடங்களுக்கு மேல். இப்போ பிஜேபி கூட்டணியில 2வது இடத்துல பலர் வரப்போறாங்கிறது பிஜேபியால, ஒரு உதாரணத்துக்கு டிடிவி தினகரனா இருக்கட்டும், இல்ல ஏசி சண்முகமா இருக்கட்டும், பாரிவேந்தரா இருக்கட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. சோ அதனால திரு ஜான் பாண்டியனா இருக்கட்டும், அவர் வருவாரா எனக்கு எக்ஸாக்டா செகண்ட்னு யார் வராங்கன்னு தெரியாது. பட் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. சோ அதனால அது பாஜகவில வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சோ ஒரு 25-27 இடங்களில் அதிமுக 2வது இடத்தில் வந்தால், ஓரிரு இடங்களில் வெற்றி பெற்றால், பாஜக கூட்டணியை விட ஒரு 10% வாக்குகள் கூடுதலாக பெற்றால் திரு எடப்பாடி அவர்களுக்கு 26க்குள் பெரிய ஒரு சவால் இருக்காது என்று நினைக்கிறேன். பாயிண்ட் டேக்கன், வெரி இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். சார் முஸ்தபா இறுதி கருத்து. இல்ல சார், என்னன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ என்று ஒப்புறதே தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க குதிரை விழுந்தா எந்திருவாங்க. எடப்பாடி பழனிசாமி யானை விழுந்தா எந்திக்கிறதே கிடையாது. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி தொகுதியில தான் வார்டுல தோல்வியை தோன்றது எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அங்க இருக்க தோல்வியை கண்டல. எடப்பாடி பழனிசாமி தான் டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளர் போடாத போது, ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் போடாத போது ரெட்டையில வச்சு தலைமை கழகத்தை வச்சு அதிமுக என்ற பேரை வச்சு நான் தான் பொதுச்செயலாளர் பேரை வச்சு ஈரோடு தேர்தலையும் எந்த அளவு அதல பாதாரத்தை அதிமுக தள்ளனான்னு பார்க்க தான் செஞ்சோம். ஆக மொத்தத்தில் ஒன்றிணைந்த அதிமுக வராட்டி தமிழகத்தில் பிரதானமா எடப்பாடி பழனிசாமி 9 வாட்டி இல்ல 90 வாட்டி தோக்க தான் போறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இன்னும் போராட்டம் இருக்கு. இன்னைக்கும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாளைக்கு டெல்லியில யார் வர போறாங்கன்னு சொல்லி இங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை விஜயபாஸ்கர் ரைடெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பி வேலுமணி பல ஃபைல்லாம் தோண்ட வேண்டியது இருக்கு. அவர்களெல்லாம் பொங்கி எழுவார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மாத்திக்கலன்னா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட பாஜக அவர் துணிச்சலா எதிர்க்கல. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல், மோடிக்கான தேர்தல், ஓபிஎஸ் எதிர்க்கக்கூடிய பிரச்சாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சும்மா நடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாஜகவை மயிலிறக வச்சு வறண்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாஜக எதிர்மறையான வார்த்தையை சொல்லும் போது கூட இப்படி எல்லாம் சொல்லுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி
பாத்தீங்கன்னா வரக்கூடிய சர்க்கார்ல பாலாலாம் மாற போறது கிடையாது. கடைசியா வந்து பாஜக தான் வேணும்னு சொல்லி எஸ்பி சேகருக்கு பால் பாக்கெட் கொடுத்த மாதிரி கொடுக்க தான் போறாரு என்பது உறுதி. ஓகே திரு மணிகண்டன், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். அதுக்கு முன்னாடி திரு கேசிபி 10 செகண்ட்ஸ், அதுக்கு மிக வேண்டாம், நான் நேரத்தை ரொம்ப மிகுந்து போயிட்டு இருக்கேன். 10 செகண்ட்ஸ் திரு கேசிபி. அதாவது சுருக்குமா 10 செகண்ட்ஸ். 2019ல என்ன வாக்குகளை அதிமுக பெற்றதோ அதே அளவுக்கு வாக்குகளோ இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமான வாக்குகளையோ தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெறும். தொகுதிகளை வெற்றி பெறாவிட்டாலும் தயவு செஞ்சு எடப்பாடியோடு இருக்கிறவங்க அந்த எம்ஜிஆர் தோக்கலையா ஜெயலலிதா அம்மா தோக்கலையாங்கிற அந்த வாதம், ஏன்னா அதிமுக ஓட் பேங்க் கேடர் இது வந்து எம்ஜிஆர் உடைய ஓட் பேங்க், ஜெயலலிதா அம்மாவுடைய ஓட் பேங்க், அதை துரைச்சு கொச்சைப்படுத்தி பேசுவது தவிர்க்கணும். மணிகண்டன் 10 செகண்ட்ஸ் சுருக்குமா, யூ ஹேவ் தி லாஸ்ட். அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலையை கூட மன்னிப்பார்கள், துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தை மன்னிக்க மாட்டாங்க. வேல் உண்டு வினை இல்லை, மணி உண்டு பிடி இல்லை. ரைட், பாப்போம் ஜூன் 4 என்ன விளைவுகள் ஏற்படுத்துது, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதா, இல்ல அதிமுகவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போதா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.